நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ள இது லைனா மாடு வச்சிருக்கீங்க இல்லீங்களா? இந்த மாடுதான் ஃபர்ஸ்ட் வாங்கினது மருமக வந்த பின்னாடி. இதெல்லாம் அதோட குட்டி தாங்க. 20 வருஷமா ஆயமா வேலை போயிட்டு ஆயமா வேலை. எங்களுக்கு இந்த சாமி கூட்டு கிடையாது. அது துணைக்கு 2 வச்சிருக்கோம். மேவே இல்லை, மழை பெய்யாம நான் எங்கதான் மேய்க்கிற போகுதுன்னு இப்ப முழிச்சிட்டு இருக்கிறேன் மத்தியானம். உங்களுக்கு இடமே இல்லீங்களா? மசால் புல் வாங்கி இருக்கிறோம். வேலைக்கு போகாம இது பாத்துட்டு இருக்கிறோம். 2 பேர் மாமியார் மருமக. விடுங்க, மாமியார் மருமக சண்டை போடுவாங்க நிறைய இடத்துல. நீங்க சமாதானமா போறதுக்கு மாடுதான் காரணம். அப்பப்ப சண்டை போட்டுக்குவோம், அப்பப்ப சேர்ந்துக்குவோம். ஏன்னா மாடுதான் காரணம். அப்புறம் வாரதான் காரணம். அப்படி கத்துக்கிட்டீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. பையன் தாங்க, பெரிய பையன் சின்ன பையன் 2 பேருக்குமே அந்த 2 பேருக்கு அந்த இது தெரியும். எங்களுக்கு போது சின்ன செட்டு காரமடை தேர்லாம் வருது. அப்பெல்லாம் எப்படி? அப்பெல்லாம் எப்படியோ ஒரு அளவுக்கு மேவு வாங்கி போட்டுட்டு போயிருவீங்க. போகாமலாம் இருக்க மாட்டீங்க. போகாம சாமி கும்பிட்டு வந்துடும். மாடு இருக்குது இல்லைங்க, கறக்குன்னுட்டு இருக்கணும். மேய்ச்சி கட்டிட்டு தண்ணி கட்டிட்டு போயிருவோம். அப்புறம் மத்தியானத்துக்குள்ள வந்துடும். வருஷம் பூரா உழைச்சிட்டே இருக்கணும். காரமடை மிக அருகில் இருக்கக்கூடிய கண்ணாரப்பாளையத்தை ஒட்டியுள்ள ஓம் சக்தி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க. இங்க ஒரு அம்மா தனியார் பள்ளிக்கு ஆயமாவா பணிக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த பணியை விட்டுட்டு கொரோனா காலத்துல நான் மாடுகள் வளர்த்தேன், என்னுடைய மருமகளுடன் இணைந்து இந்த மாட்டு பண்ணைய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஆரம்பிச்சாங்க, என்னென்ன மாதிரியான முறைகளை கையாண்டு இந்த வெற்றி பெற்றாங்க, அந்த ரகசியத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க பேரு, உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துங்க. லட்சுமி. லட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடு மேய்க்கிறேங்க. மாடு மேய்க்கிறது மட்டுமா, வளர்க்கறதும் செய்றீங்களா? வளர்க்கணுங்க. மாடு மேய்ச்சிட்டு போய் தண்ணி காட்டி கொண்டு கட்டிட்டு அப்புறம் பாலெல்லாம் கறந்து ஊத்திட்டு அப்புறம் மறுபடியும் 10 மணிக்கு கொண்டு உள்ள எல்லாம் கட்டி மேவு போட்டுட்டு அப்புறம் காலையில பால் கறந்து மேய்க்கிறதுக்கு போறோம். நம்ம கிட்ட எத்தனை மாடு இருக்குங்க? ஒரு 6 மாடு இருக்குது, கறக்குற மாடு. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. இந்த மாடுதான் ஃபர்ஸ்ட் வாங்கினதுங்க மருமக வந்த பின்னாடி. முதல் மாடு இது 3வது ஈந்த. இது 3வது ஈந்த. 3வது ஈத்து. இது அம்மா மக 2வது ஈத்து. இது மக. இதுல இருந்தா அப்படியே இனப்பெருக்கமா இருக்கு. ஆமாங்க. இதெல்லாம் அதோட குட்டிகள் தானா? இதெல்லாம் அதோட குட்டி தாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் வெளியெல்லாம் வாங்கல விலைக்கெல்லாம்? அந்த ஒரு மாடுதான் விலைக்கு வாங்கிருக்கோம். எது அது மட்டும்? அது மட்டும். அப்புறம் இது வாங்கிருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க? இதெல்லாம் 4 லிட்டர் கறக்கும். 4 லிட்டர் கறக்கும். பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. என்ன பண்ற, மேவு இருக்கிற மட்டும் அப்ப 4 லிட்டர் தான் கறக்கும். மேவு போட்டோன்னா 5 லிட்டர் 6 லிட்டர். 5-6 லிட்டர் வரைக்கும் கறக்கும். மேவுலதான் இருக்குதுங்க. எல்லாம் மேவுலதான் இருக்குது. மேவு மட்டும் இல்ல அவ்வளவுதான். பையன் அவ்வளவுதான். அது கண்ணுக்குட்டிங்களா? இப்பதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்குங்க பாரு. அதோட கண்ணுக்குட்டி உள்ள இருக்குது. இது ஒரு சிட்டி. காரமடைங்கிறது ஒரு சிட்டிக்குள்ள நீங்க இந்த சின்ன மாடு வச்சிருக்கிறது பார்க்கும் போதே பெரிய விஷயமா இருக்குது. லைனா மாடு வச்சிருக்கீங்க இல்லீங்களா? இங்கே கட்டிடுறீங்களாமா? இப்ப மத்தியானம் மட்டும் இங்கதான் இருக்குங்க. அப்புறம் சாயங்காலம் வேணா உள்ள கட்டிடுவோம். உள்ள கட்டிடுவீங்க? உள்ள கட்டிடுவோம். எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க? 4 வருஷம். 4 இயர்ஸ். 4 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்கம்மா போயிட்டு இருந்தீங்க? 20. என்ன வேலைக்கு போயிட்டு? 20 வருஷமா ஆயமா வேலை போயிட்டு இருந்தேன். ஆயமா வேலை. அங்க போய் நீங்க கொரோனா வந்துச்சு இல்லைங்க, அது ஆடு வாங்கினா. ஆடு வாங்கிட்டு அப்புறம் ஆடெல்லாம் வேண்டான்ட்டு இப்ப மாடு வாங்கிட்டு. ஆடு வச்சிருக்கீங்க? ஆடெல்லாம் இல்ல. இது யார் ஆடு? இது எங்களுக்கு இந்த சாமி கூட்டு கிடையாது. அது துணைக்கு 2 வச்சிருக்கிறோம். சாமி கூட்டு கடாய்க்கு துணைக்கு 2. கொரோனா வந்தது, வீட்டுல உட்கார்ந்துட்டு என்ன பண்றதுன்னுட்டு ஆடு வாங்கி மேய்ச்சோம். மருமக வந்தது, ஒரு மாடு வாங்கினோம். அதாவது நீங்க தொழிலாளியா போயிட்டு இருந்து முதலாளியா இருக்கீங்க. ஏமா இப்ப நீங்க முதலாளி தானுங்க. பால் எவ்வளவு கறக்குதுங்க? பால் ஒரு 20 லிட்டர் தான் கறக்கும். ஏன் ரொம்ப கம்மியா கறக்குது? அது மேவு இல்லைங்க, மழை பெஞ்சு எல்லாம் மேவெல்லாம் காஞ்சு போச்சு. 20 லிட்டர் தான் கறக்குது. அப்ப ஊருக்குள்ள ஊத்திட்டு கொஞ்சம் மிச்சமான சொசைட்டி கொண்டு போய் ஊத்திடும். அவ்வளவு. அதனால கம்மி. சப்போஸ் மேவு அதிகமா இருந்துச்சுன்னா? மேவு அதிகமா இருந்துச்சாலும் பால் கறக்குங்க. மேவு வச்ச போட்டா 40 லிட்டர் எல்லாம் கறக்கும். இப்ப மேவே இல்லை, மழை பெய்யாம நான் எங்கதான் மேய்க்கிற போகுதுன்னு இப்ப முழிச்சிட்டு இருக்கிறேன் மத்தியானத்துல. எல்லாரும் அதான் சொல்றாங்க, மேய்க்கிறதுக்கு இடம் இல்ல, மேவு இல்ல, மாடு நிக்கிறது இல்ல, அங்க இங்க ஓடுது. மேவு இருந்தா ஒரே இடத்துல மேய் முடுக்க வேண்டியதே இல்ல. சரி, மசால் புல்ல இருந்து எதுவுமே உங்களுக்கு இடமே இல்லைங்களா? மசால் புல் வாங்கி இருக்கிறோம். தம்பி இப்ப அறுக்கிறதுக்கு போயிருக்கு. இப்பதான் அறுக்கிறதுக்கு போனோம். உங்க சொந்த இடமா? சொந்த இடம்ல நாங்க மேவு வாங்கி இருக்கிறோம். காசுக்கு தான்? காசு போட்டு.
எப்படிங்கம்மா அது வெளியே வாங்கி கட்டுப்படி ஆகுதுங்களா? கட்டுப்படி ஏதோ ஒரு அளவு கட்டுப்படி ஆகுது. என்ன பண்றீங்க? பரவாயில்ல. பரவாயில்ல, வேலைக்கு போகாம இது பார்த்துட்டு இருக்கிறோம். 2 பேர் மாமியார் மருமக. சரி விடுங்க. மாமியார் மருமக சண்டை போடுவாங்க நிறைய இடத்துல. நீங்க சமாதானமா போறதுக்கு மாடுதான் காரணம். அப்பப்ப சண்டை போட்டுக்குவோம், அப்பப்ப சேர்ந்துக்குவோம். ஏன்னா மாடுதான் காரணம். அப்புறம் வாரத காரணம். அதுதான் காரணமா இருக்குது இல்லைங்களாமா? எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. பையன் தாங்க. பெரிய பையன் சின்ன பையன் 2 பேருக்குமே அந்த 2 பேருக்கு அந்த இது தெரியுங்க. பெரிய பையனுக்கு தான் நல்லா தெரியும். சின்ன பையனுக்கு விட பெரிய பையனுக்கு தான் நல்லா தெரியும். மாடு எப்படி என்ன அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவரு கத்துக்கிட்ட அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க அதுக்கப்புறம் பழகிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தான் பெரிய பையனுக்கு எல்லாமே தெரியும். 10 நிமிஷம் 3 மாடு, அவன் 2 மாடு கறப்பான், 3 மாடு கறந்துருவான். சீக்கிரமா ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போலாம். அடுத்த வேலைக்கு போயிடுவான். வேற சைடு இந்த ஐயர் வீட்டுக்கு அங்க ஐயர் வீட்டுல இருக்கிறாங்க. அங்க போய் பால் கறந்துட்டு வந்துருவான். அங்க போய் பால் கறந்து விட்டுட்டு வேற இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அப்ப பையன் போய் பால் கறந்து விட்டு குடுத்து போட்டு வந்துருவான். செட்டெல்லாம் எப்படிங்கம்மா உங்களுக்கு ஏத்த மாதிரி? சின்ன செட் எங்களுக்கு போதும். சின்ன செட்டு இப்போ மாடு அளவாதான் இருக்குது. எல்லாம் பிடிச்சி விடல. சரியா இருக்குதுங்க இடம். 2 சென்ட் தானுங்க, நல்லா சரியா இருக்குது. 2 சென்ட்ல உங்க இடம் தான்? சொந்த இடம்? எங்க இடம் தான், சொந்த இடம். சொந்த இடம் தான். அதனால பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. மேய்க்கிறதுக்கு தான் பிரச்சனை. மேய்க்கிறதுக்கு மேவே இல்ல பிரச்சனை. மழை வந்தேன்னா நல்லா மேய்ச்சிக்கலாம். எங்க போவீங்க? அப்படி எங்க இந்த காற்றோட போறதுங்க. எல்லா பக்கம் வேலி போட்டு சைட்டா போட்டாங்க. எங்க போய் மேய்க்கிறது? ஏதோ ஒரு பக்கம் போய் சுத்திட்டு வர்றது. அப்படியே போய் சுத்திக்க வேண்டியது. ஆயமாவா போயிட்டு இருந்தீங்களா? ஆயமானா என்ன வேலை அங்க? என்ன ஆயமா குழந்தை பாக்குறது. ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் சாப்பாடு போடுறது, கொண்டு போய் பஸ்ல ஏத்தி கொண்டு போய் வீட்டுல விடுறது, இதுதான் வேலை. ஊட்டி விடுவீங்களா? ஊர்ல 2வது 3வது படிக்க ஓரளவுக்கு அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ஊட்டி எல்லாம் விடுறது இல்ல. அவங்களே சாப்பாடு குழம்பு தயிர்ல இருந்து எல்லாமே போடுவோம், சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போட்டு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. 3 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் 3:30 மணிக்கு எல்லாம் புறப்பட்டுருவாங்க. அப்ப நானும் கொண்டு போய் பஸ்ல கொண்டு போய் விட்டு போட்டு வந்தேன். அந்த 10 வருஷமா அந்த வேலைக்கு தான் போயிட்டு. சரி, கடைசியா நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருந்தீங்க? நாங்க கடைசி 5000 தான் வாங்கிருந்தோம். சரி, இப்ப நீங்க மாட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்க உங்களால எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியுது? எவ்வளவு வருமானம்னா இல்ல, தம்பிக்குதான் தெரியும். சரிம்மா, அதை விட இது பரவாயில்லைங்கிறீங்களா? அது விட இது கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப கஷ்டத்துல. மாடு வந்ததுக்கு அப்புறம் தான் மாடு வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டமே தீர்ந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தீருது. ஆனா மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாததான் குறை எனக்கு. உங்களுக்கு இடங்கிறது எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல மேய்க்கிறதுக்கு அரசு வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க கருதுறீங்க? மேய்க்கிறதுங்களா? அந்த சைடு தான் இருக்குதுங்க. அந்த சைடு வேற ஒரு காடுக்காரரு. அவங்க காடுக்காரர் வந்து என்ன சொன்னா என்ன பண்றது? அதனால காட்டுக்காரரு வந்து அப்ப நாங்க சொன்னோம்னா அது மேய்க்க முடியாது, இதுல வழி இல்லைன்னு சொல்லுவாங்க, இதுல வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க வேற காட்டுக்குள்ள போய் தான் அன்னங்கள் போட்டுடுறோம், மேயுது. அப்புறம் அந்த காட்டு மழை பெஞ்சு விதைச்சிட்டாங்கன்னா அங்கே போக முடியாது. அப்புறம் இந்த சைடு எங்கேயோ பக்கமா மேய்க்கிறது அதுதான் சிரமமே. அதுதான் சிரமம். சரிம்மா, கறக்குறதெல்லாம் எப்படி கறந்துக்கிறீங்க? கறக்குறதெல்லாம் தம்பி கறந்துக்குவாங்க. 2 பேரும். நானால கறக்க மாட்டேன். தம்பிங்க 2 பேரும் வந்து கறந்துக்குவாங்க. அவன் நைட் ஷிஃப்ட் போனா சாயந்தரம் கறந்துக்குவான். காலையில 2 பேரும் கறந்துக்குவாங்க. 2 பேருமே கறந்துக்கிறாங்க. வேற என்னென்ன வேலைகள் நீங்க உங்களுடைய மருமகளுடன் இணைந்து செய்வீங்க? வேற என்ன வேலை? மருமக தண்ணி ஊத்துவா, பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாம் போடுவா. அப்புறம் நானும் சாணியெல்லாம் எடுத்துட்டு போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு போட்டு மாடு ஓட்டிட்டு போறது வேலை. இல்ல, எப்பவுமே மகளோட பேசும்போது அந்த பேச்சு வேற மாதிரி இருக்கும். மருமகளோட பேசும்போது ஏய் நான் மட்டும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன், நீ அந்த வேலையை பண்ணு, அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் காலையில அடுப்பிட்டு இருந்தேன்னா மருமக எல்லாம் செஞ்சிருவேன். வெளியே தாளிக்கு தண்ணி ஊத்தி கூட்டி எடுத்து எல்லாம் பண்ணிடுவேன். பரவாயில்ல, விட்டு கொடுக்காம பேசுறீங்க, அதுவே பெரிய விஷயம் தான். எல்லாம் பண்ணிடுவேன். அப்புறம் சாயந்தரம் நான் போகும்போது 2 மக்கள் சாணி இப்பதான் அள்ளி போட்ட சாணி எடுத்துட்டு நான் மாடு மேய்க்க போறது. இதுதான் உங்களோட அன்றாட பணிகள். அவ்வளவுதான் இந்த வேலை. இந்த வேலைகளை செய்யறதுக்கு கண்டிப்பா உழைச்சுக்கிட்டே இருக்கும். வருஷம் பூரா உழைச்சிட்டே இருக்கணும். ஒரு நாள் எங்க லீவுக்கு போனா ஒரு ஆள் விட்டு போட்டு தான் போகும். சரி, காரமடை தேர்லாம் வருது, அப்பெல்லாம் எப்படியோ ஒரு அளவுக்கு மேவு வாங்கி போட்டுட்டு போயிருவீங்க. போகாமலாம் இருக்க மாட்டீங்க? போகாம சாமி கும்பிட்டு வந்துடும். மாடு இருக்குது இல்லைங்க, கறக்குன்னுட்டு இருக்கணும். மாடு இருக்குது இல்லைங்க. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா? எங்க போனாலும் யாரோ ஒரு வீட்டுல ஒரு ஆள் 2 பேர் இருக்கணும். எங்க மாடு இருக்கிறதுனால எங்க போக முடியாது. இது பாக்கணும்.
அப்புறம் அங்க உரம்புற வீட்டுக்கு போகணும். யாராச்சும் ஒரு ஆள் இல்லைன்னா மேய்ச்சி கட்டிட்டு தண்ணி கட்டிட்டு போயிருவேன். அப்புறம் மத்தியானத்துக்குள்ள வந்துடணும் வீட்டுக்கு. வந்து இதை பார்க்கணும். இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. சரிம்மா, உங்களோட பொண்ணான நேரத்துல மாடு வளர்க்கறத பத்தியும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றிமா. இந்த மாட்டு பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தொழிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி இந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத ஒரு அனுபவத்தின் பேர்ல ஆரம்பிச்சு அதுல ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கு, அதுல நிறைய பேர் வெற்றி அடைஞ்சு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்துடன் இணைந்து ஒரு தனியார் பள்ளியிலிருந்து வேலையை விட்டு மாட்டு பண்ணையில சக்சஸ்ஃபுல்லா அம்மா வந்திருக்காங்க. இந்த ஒரு பதிவு நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவா டிவியை பாருங்க, ஆதரவு கொடுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.